உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா, என்னம்மா நீங்க இப்ப வந்தீங்க? நான் காஃபி போடுறேன். அம்மா, என்னம்மா என்னாச்சு? ஏமா அழறீங்க? 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? சரி, நமக்கு தான் நடந்தது எதுவுமே பிடிக்கல. ஆண்டாளுக்கு பிடிச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி போட்டான். கழுத ரெண்டும் சந்தோஷமா இருக்கோங்கன்னு நினைச்சா நேத்து அந்த பையனோட அப்பா அம்மா வந்து அப்படி பேசிட்டு போயிருக்காங்க. பெத்தவங்களும் சந்தோஷமா இல்லாம அவங்களும் சந்தோஷமா இல்லாம இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சேம்மா. இனி யாரால மாத்த முடியும்? அதுதான் பாரதி நானும் சொல்றேன். நடந்து முடிஞ்சத மாத்த முடியாது, ஆனா ஆண்டாள் அவளை மாத்திக்கணும்ல. எனக்காக ஒரு உதவி செய்றியா பாரதி? அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க. நான் சொன்னேன்னு ஆண்டாள் கிட்ட சொல்லிக்காத. எங்களெல்லாம் யோசிக்காம அவளை அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்க சொல்லு. பெத்தவ நானு, வேதனையில 1000 பேசிருப்பேன். ஆனா அவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தான் தெரியும். அவ அந்த பையல விரும்பி ஓடுனாலோ இல்ல அவ சொல்ற மாதிரி மாத்தி கடத்திட்டு போனானோ, தாலின்னு கழுத்துல ஒண்ணு ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு அவன்தான் புருஷன். ஆண்டாளோட அப்பா குணம் எனக்கு தெரியும். அவளையோ இல்ல அந்த பயலோட அப்பா அம்மாவையோ யோசிச்சுட்டு இருக்காம அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ சொல்லு. ஊரு அத சொல்லுமே இத சொல்லுமேன்னு நாங்க பதறதான் செய்வோம். ஆனா ஊர் வார்த்தையை விட உள்ள வாழ்க்கை முக்கியம் இல்ல பாரதி. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஊர் அவளை தப்பா பேசுறது ஒண்ணும் பெருசு இல்ல. நாளைக்கு இவ வாழ்க்கை கெட்டு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த ஊர் அதை பார்த்து பெருசா பேசக்கூடாது. ஆண்டாள பாத்தியா? அவ அப்பா அம்மாக்கு பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணாலும் இன்னைக்கு எப்படி இருக்கா பாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனை கட்டியிருந்தா கூட அவ இப்படி இருந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ஊரே சொல்லணும். அன்னைக்கு இந்த அசிங்கம் எல்லாம் காத்தோட காத்தா காணாம போயிடும். இன்னைக்கு எவனை கட்டிட்டு வாழறோமான்னு எல்லாம் பாக்குறாங்க, எப்படி பொழைப்பு பொழைக்கிறோன்னு தானே பாக்குறாங்க. பாரதி, அவளை நல்லா இருக்க சொல்லு பாரதி. அவளை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. கோபம் வந்தாலும் கொல்லையா வரும், பாசம் வச்சாலும் அப்படி இருப்பான். அவன் நல்லா இருக்கணும் பாரதி. வீட்டுக்கு விருந்தாளியா வந்த உன்கிட்ட இதெல்லாம் கேட்க கூடாதுதான். ஆனா எங்களுக்கு அப்புறம் ஆண்டாளுக்கு நல்லது நினைக்க உன்னை தவிர வேற யாரு இருக்கா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.